ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கொஸ்டின், அகநானூற்றோட பாட்டு வைப்பு முறையும் அதை என்ன திணை அப்படின்னும் பொருத்தணும். இதை பொறுத்துங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 10, 20, 30, 40 அப்படி வர்றது நெய்தல் திணை. 2, 6, 16, 26, 36 இப்படி வர்றது அது மருத திணை. 4, 14, 24, 34 இது முல்லை திணை. 2, 8, 12, 18 இப்படி வர்றது அது குறிஞ்சி திணை. இதுவே பாலை திணைக்கு 1ன்னு ஆரம்பிக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. 1, 3, 5, 7 இப்படி ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க. இதை சரியாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்காங்க. அதனால் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. இல்லைங்க, இது ஒளி வேறுபாடு அறிந்து அப்படிங்கிறத நான் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது 1 மார்க் கன்ஃபார்ம் சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். முதல்ல வலை அப்படின்னா என்ன வரும், வலை என்ன வரும், வாழை வாழை அப்படிங்கிறதுக்கு பொருள் வேறுபாடு அறிந்து சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. முதல்ல இருக்க வலைக்கு அது மீன்பிடி வலை. 2வது இருக்கிற வலையை பாருங்கள், அதற்கு பொந்து. 3வது வாழை, அதற்கு மீன் வகை. 4வது இருக்கிற வாழைக்கு மரவகை. இன்னொரு வாழை இருக்குது, அதுக்கு இந்த வாழைக்கு பெண் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இக்கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? முதல் கூற்று, கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். 2, இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. 3, மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. 4, கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார் அப்படின்னு இருக்கு. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2 ஆகியவை சரி. இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஆனால் கம்பராமாயணத்தில் இது இருக்கு. இந்த மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இருக்கு. அடுத்து கம்பர் 100 பாடல்கள்னு இருக்கு, இங்கே 1000 பாடல் வரணும். அதனால 2 தான் சரியானவை. இதில் தவறானவை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அதில் 2, 3 சரி தவறு அப்படிங்கிறது இங்கே 2, 3, 4 சரியானவை அப்படின்ட்டு இங்கே கொடுக்கலாம். அதனால் கொஸ்டினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் விடையளிங்க. அடுத்தது, நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர். ஞாபகம் வச்சுங்க, முழுமையும் பாடி முடித்தவர். முதல்ல சீரா புராணம் தான் நபிகள் நாயகத்தை குறிப்பிடும். அந்த சீரா புராணத்தில் யார் எழுதினார்னா உமரப்புலவர் எழுதினார். அதை முழுமைக்கும் யார் எழுதினாங்க அப்படிங்கிறதான் இது. இதற்கான சரியான விடை பனு அகமது மரைக்காயர். ஏன்னா உமரப்புலவர் பாதியிலேயே இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா பனு அகமது மரைக்காயர் தான் அதை எழுதி முடிப்பார். அடுத்ததா, பொருந்தாத ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல். இதில் எது கண்ணதாசன் பாடல் அல்ல. முத்தான முத்தல்லவா மிதந்து வந்த முத்தல்லவோ சின்ன பயலே சேதி கேளடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதில் கண்ணதாசன் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று கண்ணதாசன் பாடல் கிடையாது. அது எது? இதற்கான சரியான விடை சின்ன பயலே சேதி கேளடா. இதுதான் கண்ணதாசன் பாடல் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா, ராசராச சோழனுலா இவை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தரா, காலமேக புலவரா, புகழேந்தி புலவரா, குமரகுருபரா? இதற்கான சரியான விடை ஒட்டக்கூத்தர்.
ஒட்ட கூத்தர். அடுத்ததா பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடை, அதாவது பொறுத்துக தான், இந்த பொறுத்துக விடையளிங்க. மாணிக்கவாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர். இது அவர்கள் எழுதிய நூல்களும் மற்றும் அவருடைய சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. மாணிக்கவாசகர் என்ன வரும்? இதை 1 மட்டும் பொறுத்தீங்கன்னா வரும், வாய்ப்பு இருக்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மாணிக்கவாசகர் திருக்கோவை. திருக்கோவை. 2வது ஆண்டாள் நாச்சியார் திருமொழி. 3 சுந்தரர் திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். தாண்டகம் பாடுவதில் உள்ளவர், அதனால தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்று கூறியவர். இதற்கான சரியான விடை தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம் அகடுவோடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்தது கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர். புதுவை அரசு அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், அவர் எங்கே பிறந்திருக்காரு? புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் ஆ மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. 3 நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடியுள்ளார். 4 காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இதில் பொருந்தாததை தெரிவு செய்யணும். எது வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடியுள்ளார். அடுத்தது இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பாரதிதாசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு பாரதியார், பாரதிதாசன் இது 2 தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இதுக்கு நம்ம பாரதியார் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பாரதிதாசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சன் இருந்தால் தான் இருட்டாக இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா சன் இல்லை, அதனால் இருட்டு அறையில் உலகம் இருக்குதுடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? புதுக்கோட்டையா, திருப்பெருந்துறையா, திருவெண்ணெய்நல்லூரா, பெரியகுளமா? இதற்கான சரியான விடை திருப்பெருந்துறை. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறை. அடுத்ததா கள்ளர் சரித்திரம் என்ற உரைநடை நூலை எழுதியவர். உரைநடை நூலை எழுதியவர். குரூப் 2 குரூப் 1 கேட்குற மாரி கள்ளர் சரித்திரம் என்பது உரைநடை நூலா அல்லது புதினமா சிறுகதை தொகுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை படிக்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த கள்ளர் சரித்திரம் அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, நாமு வெங்கடசாமி நாட்டார். அடுத்தது மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யார்? முடியரசன், சுரதா, வாணிதாசன், அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் முடியரசன், சுரதா, வாணிதாசன், அப்துல் ரஹ்மான். இதற்கு சரியான விடை அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. தமிழின்பம் ராபி சேது பிள்ளை 1954 வாங்கியிருப்பார். இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், பசும்பொன், முத்துராமலிங்க தேவர். இதற்கான சரியான விடை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யார்? இதற்கு சரியான விடை வாணிதாசன்.
இவர் தான் செவாலியர் விருதும் வாங்கியிருப்பார். அடுத்தது பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தணும். பெயரும் இயற்பெயர் புனைப்பெயரும் இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க. புதுமை பித்தன் என்ன வரும்? ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன். இதில் ஒன்றை பொறுத்துனா வரும், நம்மளுக்கு சரியான விடை வந்துடும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது புதுமை பித்தன் வந்து விருதாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வாணிதாசன் வந்து எத்திராஜ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கண்ணதாசன் முத்தையா. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதில் பொருந்தாத சொல் எது? இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நான் ஒவ்வொன்றையும் எனக்கு எது டஃப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை தான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அதை எழுத கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு அங்கே திங்க் பண்ணவும் சரியாக இருக்கும். தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறுப்பு. வெறுப்பு அப்படின்னா அதற்கு மலை என்பது பொருள். வெறுப்பு அப்படின்னா மலை என்பது பொருள். பொருட்டென்று பிரித்தெழுதுக. பொருட்கூட்டல் என்றால் இதில் எது வரும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. பொருட்டு கூட்டல் அன்று. அடுத்தது பொறுத்துக. ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் பொருத்தணும். இதற்கு எல்லாரும் சரியான விடை அளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது ஆயுத குறுக்கம் வந்து கக்ரீது, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆயுத எழுத்து. 2 ஐகார குறுக்கம் கடலை, அவுகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண். அடுத்தது இந்த அகரவரிசைப்படி இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அகரவரிசை எழுதணும்னா முதல்ல உயிர் எழுத்து, அப்புறம் மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அதாவது முதல்ல எல்லா உயிரெழுத்தை பார்க்கணும். உயிரெழுத்தில் கொடுக்குற ஆப்ஷனில் 4மே ஒரே மாதிரி இருந்ததுன்னா இரண்டாவது மெய்யெழுத்துக்கு போகணும். இந்த மெய்யெழுத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம்தான் உயிர்மெய் எழுத்து 3ஆவதுக்கு போகணும். இப்படி ஆர்டர் வைஸ் தான் இதை பார்க்கணும். அடுத்தது 54 பின்வருவனவற்றை பொறுத்துக. விரிநகர், மலரடி, மாப்பலாவாலை, முதுமரம். இது வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. விரிநகர் அப்படின்னா அது வினைத்தொகை, மலரடி அப்படின்னா அது உவமை தொகை, மாப்பலாவாலை அது உண்மை தொகை, முதுமரம் அப்படின்னா முதுமை கூட்டல் மரம். அப்போ மை விகுதி வந்தாவே அது பண்பு தொகை. பண்பு தொகைக்கு மை விகுதி வந்தால் மட்டும் கிடையாது, எண், சுவை, அதுமாரி மொத்தம் 6 பண்புகள் இருக்குது. அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. அளவு, இடம். அடுத்ததா பட்டியல் ஒன்றுடன் 2ஐ பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. பட்டியல் 1 முக்காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது. ஞாபகம் வச்சுங்க. முக்காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது, முக்காலத்தையும் உணர்த்துவது. படித்தால், கற்பித்தல், எழுதுதல். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது. முற்று பெறாத இதை தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதையே 1 மார்க்கில் கேட்பாங்க குரூப் 4ல். ஏன்னா அப்படி தான் கேட்கறது வழக்கம். ஞாபகம் வச்சுங்க. இதற்கு என்ன விடை வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பெயரச்சமா, வினைமுற்றா, வினையச்சமா, தொழிற்பெயரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 3 காலங்களையும் உணர்த்துவது வந்து வினை முற்று. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. வினைமுற்றுனா முற்று பெற்றிருக்கும், அப்போ அது பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தை உணர்த்தும். இரண்டாவது முக்காலத்தை உணர்த்துவது என்னன்னு பார்த்தோம்னா வினை எச்சம். முக்காலத்தை உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அது என்னன்னு பார்த்தோம்னா அது தொழில் பெயர். இதுக்கு தொழில் பெயருக்கு அல், தல், அம், ஐ, கை அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இந்த
இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5 அதான் இது கடைசீட்டில் தள்ள முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். முற்று பெறாத வினைச்சொல் ஞாபகம் வச்சுங்க. இந்த 2க்கும் 4க்கும் கரெக்டாக முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது. பெயரில்னு வந்துருச்சு, அப்போ பெயரச்சம். இதுதான் முக்கியம். பொருந்தாத இணையை கண்டறிக. திணையும் தொழிலும் கொடுத்துருக்காங்க. முல்லை நிலத்துக்கு வரகு விதைத்தல் களை பறித்தலாம், பாலைக்கு நிறை கவர்தல் சூறையாடலாம், குறிஞ்சிக்கு தேர்ந்தெடுத்தல் கிழங்குகளா, மருதத்துக்கு மீன் பிடித்தல் உப்பு விட்டுறலாம். இதில் வந்து பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க, பொருந்திய கைகளை பொருந்தாதது ஞாபகம் வச்சுங்க. இது 4ல் 1 தவறு. அந்த தவறு தான் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. மருதம் வந்து மீன் பிடித்தல் உப்பு விட்டல் கிடையாது, இது நெய்தலுக்கு வரும். மருதத்துக்கு வந்து உழவு தான் மருதம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. இதற்கு எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இதற்கு அகரவரிசைப்படுத்துதல் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண், கண்டம், கண்டு, கண்ணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பாருங்கள், முதல்ல 3 எழுத்து அப்படிங்கிறது சரியாக இருக்கும். 4வது எழுத்து பாருங்கள் தா, எல்லாத்துலேயும் தா வருது. ஆனால் 4வது எழுத்து 2ல் பாருங்கள் தூ வருது. அப்போ இந்த தாக்கு முன்னாடி 3வது தா வருது. அப்போ தாக்கு முன்னாடி தூங்கிறதுனால இந்த ஆப்ஷன் தவறு. அடுத்து ஈரல், ஈரம், ஈரல், ஈருயிர், ஈகை அப்படிங்கிறதுக்கு இதில் ஈகை அப்படிங்கிற 2வது எழுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கா வரணும், அதுக்கப்புறம் தான் ரா வரணும். அதனால் அது தவறு. 4வதுல பாருங்கள் தகடு, தகலி, தகவு, தகர் அப்படின்னு இருக்குது. இதில் தகவு அப்படிங்கிறது தகர் ராக்கு முன்னாடி தான் வா வரும், ராக்கு பின்னாடி தான் வா வரும், இதற்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால் இந்த 3 ஆப்ஷன் தவறு. அதனால தான் இந்த ஆப்ஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை தெளிவாக பார்க்கணும். ஏதோ சும்மா 1 மார்க்கு தானே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் அதற்கு தகுந்த மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது ஐப்பசி மாதம் அடைமலை இம்பாங்க. இத்தொடரில் பிழை நீங்கிய வடிவம். இதற்கான சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஐப்பசி மாதம் அடைமலை. அடமலை அப்படின்னு கிடையாது, அப்பசி அப்படின்னு இருக்குது, இங்கே ஐப்பசின்னு இருக்குது. அது மாறுது, அடமலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அடைமலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்பார்கள். இதுதான் சரியான விடை. அடுத்தது கீழ் தரப்படவனவற்றுள் சரியானவை எவை? நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நான், யான். அடுத்தது நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது எல் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும். அடுத்தது நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள் என்பன முன்னிலை உரிமை பெயர்கள். இதில் எது சரியானவை? இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியம். கொஸ்டின் எப்பயும் படித்து பார்க்கும்போது சரியானவை எவை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1, 2, 3 ஆகியவை சரி. இதில் 4 1, 2, 3 சரி. 4ல் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறது முன்னிலை கரெக்டாக தான். ஒருமை பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ, நீர் அப்படிங்கிறதுக்கு வரும். நீவீர், நீயிர் அப்படிங்கிறது நீங்கள். இதெல்லாம் பன்மையில் சொல்லுவாங்க. ஒருமை பன்மை பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதனாலேயே இது தவறான விடை. அடுத்தது 62 பாருங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரல். இதில் விருந்து என்பதன் பொருள் இலக்கண குறிப்பு தருக. இதில் இந்த திருக்குறளை பற்றி ஞாபகம் வச்சுங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படிங்கிறது இதோட திருக்குறள். இதில் விருந்து அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விருந்து என்பதற்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை விருந்து அப்படின்னா பண்பாகு பெயர், பண்பு ஆகு பெயர். இதில் விருந்து என்பது திருக்குறளில் எதில் வரும்னா இல்லறவியலில் வரும். இல்லறவியலில் வரும். விருந்தே புதுமை, அதை ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க.
பண்டைய தமிழகம் சேரர், சோழர், பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. நகை, அழுகை, உவமுகை, பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாம். தேர், யானை, குதிரை, காலால் படைகளின் வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இதில் எது பொருத்தமற்ற கூற்று? ஞாபகம் வச்சுங்க, பொருத்தமற்ற அப்படின்னா தவறானது அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதற்கான இதை சொல்லுங்கள். ஆப்ஷன் டி இதுதான் தவறானது. இதோட இந்த டெஸ்ட்டு முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அல்லது அடுத்த டெஸ்ட்டு எது மாதிரி போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதற்கு தகுந்தாற் போல் மாற்றி போடலாம். நன்றி.